மகா பெரியவாச்சரணம். சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் இப்பொழுது அதிகமாக கேட்கிறோம். அதே சமயம் இந்த சத்சங்கம் என்ற விஷயத்தை நாம் சாதாரணமாக நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இறைவனை பற்றிய பாடல்களை பாடுவது, கதைகளை சொல்லுவது, புராணங்களை படிப்பது, இது போல் இருக்கக்கூடிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள், இதையெல்லாம் சொல்லுவது மட்டும்தான் சத்சங்கம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி கிடையாது. அந்த சத்சங்கம் சாதாரணமான விஷயமே கிடையாது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் நமக்கு சொல்கிறார்கள் என்றால், புராண காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னால் நமக்கு எளிதாக இருக்கும் இல்லையா? புரிந்து கொள்வதற்கும் இன்னும் எளிதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த காலம். இப்பெல்லாம் அது மாதிரி யாரும் வாழ்வது கிடையாது இல்லையா? அப்போ அங்கிருந்து தான் நாம் உதாரணங்களை சொல்ல முடியும். ஆச்சாரியர் ராமானுஜர் காலம், அவர் அந்த பெருமாளுக்கு சேவகம் செய்து கொண்டு ஸ்ரீரங்கத்தையே வைகுண்டமாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். சோழ சாம்ராஜ்யத்தில் அரசர்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது புதிதாக வந்த சோழன் என்ன செய்கிறான் என்றால், அந்த அரசன் வைணவத்தை எப்படியாவது அடியோடு அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, வைணவத்திற்கு யாரெல்லாம் கைங்கரியம் செய்கிறார்களோ அவர்களையெல்லாம் சிறைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆச்சாரியர் ராமானுஜரை அழைத்து வரச் சொல்கிறான். எதற்காக என்றால், அவருடைய கண்களை குருடாக்கி விட வேண்டும் என்று சொல்லி அழைத்து வரச் சொல்வான். அந்த நேரத்தில் கூரத்தாழ்வார் சென்று தன்னுடைய கண்களையே கொடுத்து விடுவார். ஆச்சாரியர் ராமானுஜரை எப்படியாவது தப்பிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை தப்பிக்க வைத்து விடுவார். இப்படி செல்லக்கூடிய ராமானுஜர் அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது கர்நாடகத்திற்கு செல்கிறார். அங்கே காட்டுப்பகுதியில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரம், எங்காவது ஓய்வெடுக்க வேண்டும் இல்லையா? அங்கே ஒரே ஒரு வீடு தான் இருக்கிறது. அதுவும் ஒரு வேடனுடைய வீடு. அந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்றால், வேடனுடைய பத்தினி. இவர்கள் சென்று இதுபோல் இன்று நாங்கள் இங்கு சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டவுடனேயே, அவர்களை பார்த்தவுடனேயே அவருக்கு அவ்வளவு மனதில் ஆனந்தம் பொங்குகிறதாம். அதனால் இவர்களை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாது அந்த பெண்ணுக்கு. இருந்தாலும் உடனேயே அந்த இடத்தை சுத்தம் செய்து, பசுஞ்சாணத்தால் சுத்தம் செய்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்து விடுகிறார். இரவு நேரம் ஆகிவிட்டது. தன்னுடைய கணவனுக்காக காத்திருக்கிறார். ஆனால் அவளுடைய மனத்தில் ஒரு பயம். என்ன என்றால், தன்னுடைய கணவன் வேடனாக இருக்கக்கூடியவன் என்ன செய்வான் என்றான், மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வருவார்கள் இல்லையா? இன்று அவளுக்கு என்ன பயம் என்றால், இதோ இவ்வளவு பெரிய அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள், தெய்வ பக்தர்கள் இவர்கள் எல்லாம். இவர்கள் வரும் பொழுது தன்னுடைய கணவன் ஏதாவது மிருகத்தை கொண்டு வந்து போகிறானே, இது இவர்களுடைய ஆச்சாரத்திற்கு பங்கம் விளைவித்து விடுமே என்று நினைத்து கொண்டு உள்ளும் வெளியும் நடந்து கொண்டே இருப்பாளாம், தன் கணவனை எதிர்பார்த்து கொண்டு. சரி, அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்ப்போமா? இவளுடைய கணவனாக இருக்கக்கூடிய வேடன் என்ன செய்கிறான் என்றால், வேட்டையாடச் செல்கிறான். அங்கு ஒரு மான்குட்டியை பார்க்கிறான். அது அழகாக இருப்பதை பார்த்து அதை பிடிக்கச் செல்கிறான். ஆனால் அந்த மான்குட்டி தன் தாயிடம் சென்று ஒளிந்து கொள்கிறது. ஆக, இந்த மான் பெரிதாக இருக்கிறது, இதை பிடித்தால் போதுமே, இது நமக்கு எத்தனை நாட்களுக்கு வருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை பிடிக்க ஓடுகிறானாம். இரண்டும் பயந்து பயந்து ஓடுகிறதாம். அப்ப இவனுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், தாயையும் சேயையும் பிரிக்க வேண்டாம் என்று தோன்றுகிறது. அது மட்டுமில்லாமல் அவனுக்கு என்னவோ அன்று அவனுடைய மனத்தில், இந்த விலங்குகளை நாம் பலியிடாமல் வேட்டையாடச் செல்லாமல் ஏன் காய்கனிகளை மட்டுமே கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடாது என்று திடீரென்று ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அவனுக்கே தெரியவில்லை எதற்காக இந்த எண்ணம் வந்தது என்று. சரி, இன்று நாம் வெறும் காய்கனிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று ஒரு கூடையை நிறைய காய்கனிகளை எடுத்துச் செல்கிறான். இவன் வருவதை பார்த்ததும் இவனுடைய மனைவி வேகமாக ஓடி வருகிறார். இவனுடைய கணவன் கேட்கிறான், என்ன நீ இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாயே, என்ன என்று கேட்கும் பொழுது, உனக்கு தெரியாது தான், நம்முடைய வீட்டிற்கு எவ்வளவு பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். எனக்கு என்ன பயம் என்றால், இன்றும் நீ ஏதாவது காடை, கௌதாரி, முயல் என்று வேட்டையாடி வீட்டிற்கு கொண்டு வந்து விடுவாயோ, அதனால் அபச்சாரம் வந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருந்தது அத்தான் என்று சொன்னாலாம். அப்பொழுது வேடன் சொன்னானாம்,
அது என்னவோ தெரியவில்லை. இன்று நாம் எந்த மாமிசத்தையும் உண்ண வேண்டாம், இனிமேல் இந்த மாமிசமே உண்ண வேண்டாம், நாம் காய்கனி சாப்பிடுவதற்கு அப்படியே மாறிவிடலாம் என்று தோன்றியது. அதனால் இந்த காய்கனிகளை கொண்டு வந்தேன் என்று சொன்னானாம். இப்பொழுது இரண்டையும் கொஞ்சம் இணைத்து பார்க்கலாமா? இப்பொழுது இங்கே வந்திருப்பது யார்? ஆச்சாரியர் ராமானுஜர். அவர் இங்கு தங்கி இருக்கக்கூடிய இடமும் அவன் வேட்டையாடக்கூடிய இடமும் மிகவும் தொலைவுதான். இருந்தாலும் அவர் வந்து அந்த இடத்தில் அமர்ந்தவுடனே அந்த சத்சங்கம் அப்படின்னு சொல்றமே, அந்த இடத்தில் அவருடைய என்ன அலைகள் என்ன செய்தது என்றால் சுற்றிலும் பரவுகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களின் மனத்தையே மாற்றிவிடுகிறது என்று சொல்கிறோமா? ஆக்சுவலா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் இங்கே பார்க்கவே இல்லை. ஆச்சாரியர் ராமானுஜர் வேடனையும் பார்க்கவில்லை, வேடனும் இன்னும் ஆச்சாரியரை பார்க்கவில்லை, இன்னும் ஒருவர் பார்க்கவில்லை, ஒருவருக்கொருவர் பேசவில்லை. இது அத்தனையும் நடக்காத போதே இத்தனை பெரிய மாயங்கள் நடக்கின்றன என்றால் இதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதுதான் சத்சங்கம். பெரிய ஆன்றோர்கள், உயர்ந்த அறிஞர்கள், மகான்கள், ஞானிகள், இவர்கள் நாம் இருக்கும் இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. அவர்கள் இருக்கும் இடத்தில் நம்மை நினைத்தாலே போதும், நம் மனது மாறிவிடும், நம் எண்ணங்கள் சீராக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த சத்சங்கம் என்று சொல்வது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டு விட்டால் இனிமேல் நம் மனதிலும் எப்பொழுதுமே தீய எண்ணங்களோ, அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணங்களோ, எந்த ஒரு விஷயங்களும் நம் மனத்திலும் தோன்றாது. மகாபெரியவா சரணம்.